கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்பங்களாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, பல நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு ஒரு அருமையான பதிவை தர வருகை தந்திருக்கிறேன். நிச்சயமாக பல கேள்விகள் இருக்கிறது. பல கேள்விகள் இருப்பதனால் அருமையான பதிவாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சி உறவுகளே, கேள்வி பதிலுக்குள் செல்வோம். முதலாவதாக ஒருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். எங்கள் குடும்பத்துக்கு குழப்பங்கள் வேதனைகளும் உங்களுக்கு தெரியும். உங்கள் ரூபினிசா லைசால் அத்தைகளுக்கு தெரியும். நல்ல பதிலுக்காக காத்திருக்கிறோம் குருவே. உங்கள் கன்னி தெய்வத்தின் அனைத்து பதிவுகளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ரூபினிசா லைசால் அத்தைகள் எல்லா சக்திகளையும் புரிந்து கொண்டோம். எங்கள் இல்லத்துக்கு உங்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் பதிவுகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் கன்னி தெய்வத்தின் சேனல்கள் வாழ்க வளர்க, இப்படிக்கு எங்கள் குடும்பம் என்று அனுப்பியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி உறவே, நிச்சயமாக கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் அனைவருடைய இல்லத்திற்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீங்களே நன்கு அறிந்திருப்பீர்கள் என்னுடைய பணி என்னவென்று. இப்பொழுது கூட நான் பெருமைக்காக சொல்லவில்லை. சரியாக இரவு 2:49 பொள்ளாச்சியிலிருந்து இந்த பதிவை நான் பதிவீடு செய்வதற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன். விடியற்காலை 2:49. இன்றைய நோக்கம் 5 மணி வரைக்கும் பதிவுக்காக நேரத்தை ஒதுக்கியிருக்கிறேன். இந்த 2:49 5 மணி, அதாவது ஒரு 2 மணி நேரம், 2.25 மணி நேரம் இன்று கன்னி தெய்வத்திற்காக ஒரு 3 பதிவோ 4 பதிவோ தயார் செய்துவிட வேண்டும் என்று இங்கே பேச வந்திருக்கிறேன். ஆகவே நான் நேரம் கிடைத்தால் நிச்சயமாக அந்த நேரத்தை வீணடிக்காமல் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளிடத்திலே அந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக பேச வேண்டும் என்று நினைப்பவன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் ஒரு குடும்பமே சுமார் 12 மணி நேரம் என்னிடத்தில் பேசியிருப்பார்கள். குறைந்தபட்சம் 12 மணி நேரம், அதிகமாகத்தான் இருக்கும். முதல் நாள் ஒரு 3 மணி நேரம் பேசுனாங்க, 2வது நாள் ஒரு 3 மணி நேரம் பேசுனாங்க, 3வது நாள் ஒரு 3 மணி நேரம் பேசுனாங்க, 4வது நாளும் அதே மாதிரி வந்தாங்க. நேரம் இருந்தால் நிச்சயமாக நான் அனைத்து கன்னி தெய்வ குடும்ப உறவுகளின் இல்லத்திற்கும் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. நான் வருவதாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்பது தான் முக்கியம். அதுவும் ஒரு காலம் இருக்குது. எல்லா வீட்டுக்கும் கன்னி எடுத்து கொடுத்த எல்லா வீட்டுக்கும், கன்னி எடுத்து கொடுக்க முடியாத எல்லா வீட்டுக்கும் வருகை புரிந்து கன்னி எடுத்து கொடுத்த வீட்டில் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு, கன்னி எடுத்து கொடுக்க முடியாத அந்த வீட்டிற்கு கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுப்பதற்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அண்ணா, கன்னித்தாயி துணை அண்ணா, கன்னியின் துணை அண்ணா, வணக்கம்ண்ணா. நாங்கள் சிவகங்கையிலேருந்து தானே பேசுகிறோம். இந்த மாதிரி என்னன்னா, எங்கள் முன்னோர்கள் பூர்வ இடம்னா அவங்க முன்னாடி இருந்து வீடு கட்டி வளர்ந்த இடம். அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. அங்கே இருந்து எங்கள் குலசாமியுடைய பிடிமண்ணை எடுத்தாந்து வச்சு அங்கேயே கும்பிட்டுருக்காங்க. கன்னியவும் சேர்த்து வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஆனால் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல வீடே இல்லை. வீடே எடுத்துட்டு வெறும் இடமாத்தே அந்த இடத்துல இருக்குது. உங்களோட ஆடியோவை கேட்டேன். இன்னும் நிறைய பேசியிருக்கிறீர்கள். முதலில் இதற்கு பதில் தந்துவிட்டு அடுத்ததற்கு வருகிறேன். அதாவது கன்னி தெய்வத்தையும் உலக தெய்வத்தையும் ஒரே இடத்தில் வைத்து கொண்டால் அது நல்லதல்ல என்று பல முறை கூறியிருக்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சகோதரியுடைய இந்த ரெக்கார்டு. அதாவது அப்படி இருக்கும் பொழுது ஒரு உரைக்குள் 2 கத்தி இருந்தால் அந்த உரை கிழிந்து விடும். அதேபோல் ஒரு வீட்டிற்குள் பல தெய்வங்கள் இருந்தால் அந்த வீட்டிற்கு பிரச்சனை வந்துவிடும். அது மட்டுமல்ல, உலக தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கன்னி தெய்வத்தை வைத்துவிட்டு அங்கே உலக தெய்வத்தையும் வைத்து வழிபடும் பொழுது ஒரே பதியாக இருந்தால் குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஆகவே இந்த வழிபாடு முறையில் நிறைய தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கன்னி தெய்வம் வெளியே சென்றுவிடும். கன்னி தெய்வம் வெளியே சென்ற பிறகு தேவையில்லாத துஷ்ட ஆவிகள் உள்ளே வந்துவிடும். அப்படி வரும்பொழுது தான் அந்த குடும்பம் அழிந்து விடுகிறது, அந்த வீடு அழிந்து விடுகிறது. மகிழ்ச்சி உறவை, மீண்டும் நீங்கள் பேசியதை கேட்டு பதிலளிக்கிறேன். அந்த இடத்த விட்டு அதே ஊரில் அதே பக்கத்தில் அங்கிட்டு கொஞ்சம் தொலைவில்
புதுசா இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க எங்க மாமியா. அதுல வீடு கட்டியிருக்காங்க. அங்கே தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். அவங்க தனித்தனியா வீடு கட்டி அங்கே தான் இருக்கோம். ஆனா என்னன்னா, அந்த இடத்துல நான் போனேன். அந்த இடத்துக்கு போனதுல எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகள் எனக்கு வந்து கனவுல வந்தாங்க. நான் ஒவ்வொன்னும் போய் செய்யல எனக்கு இப்படி செய்யி, அப்படி செய்யி, இப்படி ஒரு பட்டு எடுத்தாந்து வையி, அப்படின்ற எனக்கு நேரடியா பேசுறது மாரியே பேசுனாங்க. என்னட்ட நேரடியா பேசுற மாரியே பேசுனாங்க. ஆனா எங்க மாமியாட்ட வந்து கேட்டதுக்கு, ஆ இந்த மாரி மாமனாரோட பிறந்த குழந்தை 10 வயசுல அம்மால்ல குழுந்த ஒரு குழந்தை. அவங்க பேர் பாக்கியம். அந்த பாக்கியம்ன்ற குழந்தைதே பாவாடைக்காரியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எங்க மாமியாருக்கு தலைப்புள்ள அசோதைன்னு ஒரு பெண் குழந்தை. அது பிறந்து 3 வருஷம் சென்று இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. 3 மாத குழந்தைய 3 வருஷம் சென்று இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையும் சேர்ந்து வர்றதாக எனக்கு உணர்வு இருக்கும். நிச்சயமாக சேர்ந்துதான் வருவார்கள். ஏனென்றால் 2 பேருமே கன்னி தெய்வங்கள். நிச்சயமாக அவர்களை 2 பேரையுமே ஒரே பதியில் வைத்து வழிபடலாம். இப்போ இந்த ப்ரொஃபைலில் கூட பாருங்கள், ரோபிணிசா அத்தைக்கும் லைசால் அத்தைக்கும் ஒரே பதியில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த அலங்காரம் கூட நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு செய்யலாம். மகிழ்ச்சி உறவை. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆனாலும் கூட உங்களுடைய பண்ணையிடம் அழிந்திருக்கிறது, அருகிலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள். முழு ஆடியோவையும் கேட்டுவிட்டு மீதிக்கு பதில் தருகிறேன். ஒரு உணர்வு இருக்குன்னா, ஆனா எங்க மாமியார்ட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் கன்னித்தாயா வராது, இவங்கதான் வருவாங்க, உங்க மாமனாரோட பிறந்த குழந்தைதான் கன்னித்தாயா வர்றாங்க. உங்களுடைய மாமியாரிடம் கூறிவிடுங்கள், நிச்சயமாக அந்த 3 மாத குழந்தையும் கன்னி தெய்வமாக வரும். உங்கள் மாமனார் வழியில் உள்ள அந்த கன்னி தெய்வமும் கன்னி தெய்வமாக வரும் என்று அடித்து 100% சத்தியம் செய்து அவர்களிடத்திலே கூறிவிடுங்கள். இல்லையெனில் நான் பேசும் இந்த ஆடியோவை அவர்களிடத்திலே காட்டுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அடுத்த ஆடியோவில் இவர்கள் பேசியதையே கேட்டு பதிலளிக்கிறேன். அப்படின்னு மாதிரி எங்க மாமியார் சொன்னாங்க. இப்ப இதை வந்து நானா எடுத்து கன்னி மூலையில வச்சு நானா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் முறைப்படி நான் எடுக்கல. ஆனால் எப்படின்னா பட்டு எடுத்து வளைவி பாசி காதோல கருவமணி அதெல்லாம் வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னா. அதோட சேர்த்து எங்கள் குலசாமி எங்கள் காளியத்தாலும் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி அது இந்த மூலையில் ஈசானி மூலையில் இந்த பக்கத்தில் வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் இது வந்து எப்படி முறைப்படி எப்படி கும்பிட்றது, என்ன செய்கிறது, இல்லை அன்றைக்கே கும்பிட்றதா இல்லை எங்கள் வீட்டுக்கிட்டேயே கும்பிட்றதான்னு எனக்கு தெரியலைண்ணா. நீங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், நல்லா இருக்கும்ண்ணா. மகிழ்ச்சிம்மா, அருமையாக சொன்னீங்க. உங்கள் குலசாமி அந்த காளி அம்மாவை கொஞ்சம் தள்ளி வச்சு கும்பிட்டுட்ருக்கேன், கன்னி அம்மாவை தனியாக வச்சு கும்பிட்டுட்ருக்கேன்னு வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட உங்களுடைய கன்னி தெய்வத்தை முறைப்படி அந்த பழைய பண்ணைய வீட்டில் எடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழக்கூடிய உங்கள் இல்லத்திலேயே அவர்களை எடுத்து வழிபடலாம். ஒருவேளை அங்கே காலன்போக்கு விட்டு நூல்கட்டி எடுத்திருந்தால் அவர்களை எங்கே கொண்டு வந்து வழிபட நினைப்பது தவறு. ஆகவே மீண்டும் உங்களை தொடர்பு கொண்டு, இல்லையெனில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு இது பற்றி பேசுங்கள். நான் அதற்கு வழிகாட்ட காத்திருக்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை வாசித்து அதற்கு பதிலளிக்கிறேன். வணக்கம் குருவே. கன்னி தெய்வமே துணை, கன்னி நீயே, கன்னிகைகள் நீயே, கன்னி என் தாய் தந்தை நீயே, நான் வணங்கும் தெய்வமும் நீயே. எங்களுக்கு இந்த திருவிழா கிடையாது, எங்கள் முன்னோர்கள் வணங்கவில்லை. நான் குக்கரில் வைத்து சாப்பிடுபவன். மார்கழி கடைசியில் 2 வருடம் படியில் பூசை செய்து வந்தேன். இந்த வருடம் கடைசியில் திருவாதிரை வந்தது. படிகட்டில் வணங்காமல் கன்னி அம்மாவுக்கு திருவாதிரை களி செய்து வைத்து வணங்கினேன். 15ஆம் தேதி விடியல் காலை 5 மணிக்கு மேல் எழுந்து பார்த்தேன். செவிட்டு பாம்பு அதை அடித்து விட்டேன். என்ன அறிகுறிகள் என்று தெரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. என் மகனுக்கு 42 வயதாகிவிட்டது, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் குருவே? தயவு செய்து கோபித்து கொள்ள வேண்டாம். திருச்சியிலிருந்து கலைச்செல்வி. வணக்கம் கலைச்செல்வி அவர்களே. முதலில் உங்கள் பையனுக்கு திருமணமாகாதது மிகப்பெரிய ஒரு குறை. அதுவும் 42 வயதாகியும் திருமணமாகவில்லை என்றால் அங்கே எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நான் நன்கு உணர்கிறேன். ஆகவே தயவு கூர்ந்து
உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து நீங்கள் வழிபட்டால் 100% உங்கள் வீட்டில் மாங்கல்ய பாக்கியம் இல்லை என்றாலும் கூட அதை அந்த கன்னி தெய்வம் கொண்டு வந்து தந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். ஒரு பிள்ளைக்கு மட்டுமல்ல, வாழையடி வாழையாக வரக்கூடிய அத்துணை பிள்ளைகளுக்கும் அவர்கள் பாதுகாப்பாக இருந்து அந்த குழந்தைகளை வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோவுக்கு செல்கிறேன். அடுத்த ஆடியோவில் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள், வாசித்து பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. அண்ணா, வீட்டில் கன்னிப்பதி ஏற்படுத்தியுள்ள அறையில் இன்னும் டைல்ஸ் ஒட்ட முடியவில்லை. பொருளாதார நெருக்கடியில் தவிக்கிறேன். தாங்கள் எனக்காக முடிந்தால் கொஞ்சம் உதவுங்கள். நான் வாய்ப்பு வருகிற போது உங்களுக்கு திருப்பித் தருகிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். அம்மா, இதை நீங்கள் எப்போ கேட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியலையம்மா. நீங்கள் யார் கேட்டீங்கன்னு கூட தெரியலையே. நான் அனுப்பும் மெசேஜ் எதையும் உடனடியாக வாசிப்பது இல்லை. அனைத்தையும் இந்த கன்னி தெய்வ சேனலுக்கு ஃபார்வர்ட் செய்து நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் இங்கே வந்து அதற்கான பதிலளிப்பேன். நீங்கள் என்னிடத்தில் உதவி கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இது எப்பொழுது கேட்ட கேள்வி என்று கூட எனக்கு தெரியவில்லை. மீண்டும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் என்னால் இயன்றதை நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்திற்காக செய்து தருகிறேன் அம்மா. மகிழ்ச்சி. மீண்டும் நான் செய்து தருவது வாக்களித்திருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கன்னி தெய்வத்திற்கு செலவழிப்பதற்கு அச்சம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் எங்கே கடன் வாங்கி செஞ்சாலும் அந்த கடன் அடைக்கக்கூடிய சக்தி அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு தருவார்கள். வெட்கப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். மன உறுதியோடு உங்கள் கன்னி தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இருங்கள். அந்த தெய்வத்திற்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று. அது கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பெயராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அனைத்தும் அந்த கன்னி தெய்வங்கள் அறிவார்கள். தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது நன்கு அறிந்த தெய்வங்கள் தான் கன்னி தெய்வங்கள். உங்களோடு கூடவே பயணம் செய்யும் அவர்களுக்கு உங்களுடைய இன்பமும் தெரியும், துக்கமும் தெரியும். ஆகவே நீங்கள் கன்னி தெய்வத்தை விரும்பி வேண்டி வணங்கி இங்கே உங்களுக்காக டைல்ஸ் ஒட்ட வேண்டும் என்று வணங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் தானாகவே வரும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவுக்கு பதிலளிப்போம். அடுத்த கேள்விக்கு. அண்ணா, 7 மாத குழந்தை வயிற்றில் இருந்து பிறந்தது. அண்ணா, 7 மாத குழந்தை வயிற்றில் இறந்து பிறந்தது. அது கன்னி தெய்வமாக சொல்லுங்க அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். அருமையான ஒரு கேள்வி. இதற்கெல்லாம் நான் முன்பே பதிலளித்து விட்டேன். கருவில் இருக்கும் குழந்தையின் உறுப்புகள் வளர்ந்த பிறகு கை, கால் மற்றும் கண், மூக்கு, காது மற்றும் தேவையான அனைத்து உறுப்புகளும் வளர்ந்த பிறகு அது பெண் குழந்தையாக இருந்தால் 100% கன்னி தெய்வமே. ஆண் குழந்தையும் கன்னி தெய்வம் தான். ஆனாலும் பெண் குழந்தைக்கு உள்ள பவர் ஆண் குழந்தைக்கு கிடையாது. இருந்தாலும் அதையும் நான் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களும் கன்னி தெய்வம்தான். ஆனால் பெண் தெய்வம்தான் முழுமையான சக்தி பெற்ற தெய்வங்கள், முழுமையான பவர்ஸ் பெற்ற தெய்வங்கள். அந்த கன்னி தெய்வங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்யலாம். ஆகவே இது இறந்து பிறந்த குழந்தை தானே, இவர்கள் தெய்வமா என்று அசால்ட்டாக எண்ணிவிட வேண்டாம். 100% அவர்கள் தெய்வமே என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கச் செல்கிறேன். அண்ணா, கன்னி தெய்வத்திற்கு 6 மணிக்கு பூஜை செய்யும்போது உறவுக்காரர்கள், நண்பர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் அந்த நேரம் பூஜை செய்யலாமா, கொஞ்ச நேரம் கழித்து பூஜை செய்யலாமா? பதில் சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார். உறவுக்காரர்களை விட, நண்பர்களை விட, ஏன் இந்த உலகத்தில் உள்ள எவராக இருந்தாலும் சரி, உன் தெய்வத்தின் பூஜை தடைபடவே கூடாது. அவர்களுக்கு கன்னி தெய்வம் ஈக்குவல் கிடையாது. கன்னி தெய்வம் மிக உயர்ந்தவர்கள். கன்னி தெய்வம் புனிதமானவர்கள். கன்னி தெய்வம் உன்னை வாழ வைக்க வந்த தெய்வம். கன்னி தெய்வம் உன் வம்சாவளியை வாழ வைக்க வந்த தெய்வம். உனக்காக அந்த தெய்வம் காத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு. அந்த தெய்வத்திற்காக நீ காத்திருக்கலாம். ஆகவே எவர் வந்தாலும் சரி, எவனும் இந்த உலகத்தில் பெருசு இல்லை. தெய்வத்துக்கு முன்பாக அந்த தெய்வம் மட்டும்தான் பெருசு. நீ வணங்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் மட்டும்தான் பெருசு, வேறு எவனும் பெருசு இல்லை. ஆகவே தைரியமாக கொஞ்சம் பொறுத்திருங்கள். என் வீட்டு தெய்வத்திற்கு தீபமேற்றி விட்டு வந்து உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று கூறிவிட்டு செல்லுங்கள். அப்படி அவர்கள் வருத்தப்பட்டால் அந்த உறவே தேவையில்லை, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. யோசிக்கவே வேண்டாம். உன்னை வாழ வைப்பவள் கன்னி தெய்வம் மட்டும்தான். உன் தெய்வம் மட்டும்தான், வேறு எவரும் கிடையாது.
உனக்கு துக்கம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் எவரும் வந்து உன்னை தூக்கி நிறுத்திவிட போவதில்லை. கேட்பாங்க, ஐயா அப்படியா, கஷ்டமா, ரொம்ப கஷ்டப்பட்டியா ஐயா, ஐயோ நான் கூட உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், ஏன்னா எனக்கும் சூழ்நிலைகள் சரியில்லை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவானே தவிர, மனசார 5 லட்சத்தை தூக்கி தந்தான், 50 லட்சத்தை தூக்கி தந்தான், நீ வாழணும், நீ வாழ்கிறதுக்கு நான் எதை வேணாலும் தருவேன் என்று கூற ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒருவர் இருந்தால் அவர் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு மேலானவர்களாக அவரை நீங்கள் கருதலாம். எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் உன் தெய்வத்தை பட்டினி போட்டு விடாதே. எத்தனை கோடிகள் உனக்காக காத்திருந்தாலும் ஒரு நிமிடம் காத்திருங்கள், என் தெய்வத்தை வணங்கிவிட்டு உங்களிடத்தில் வருகிறேன் என்று கூறிப்பார். நிச்சயமாக வாழ்வாய். அற்புதமான கேள்வி. ஆகவே கன்னி தெய்வத்தின் பூஜையை முடித்துவிட்டு எவராக இருந்தாலும் அவரை சந்தித்துக்கொள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்கிறேன். முனியசாமி கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, எனது கனவில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதன் அருகில் இன்னொரு விளக்கு தலை கலட்டப்பட்டு லூஸாக உள்ளது. இவ்விரு விளக்குகளிலும் பின்புறம் ஒரு 4-5 விளக்குகள் பொலிவிழந்து கருமை நிறத்துடன் காணப்படுகிறது. அன்றைய நாளில் இரவு முழுவதும் நீங்கள் ஒரு லைட் வயலட் டிஷர்ட் அணிந்து என் கனவில் தொடர்ந்து வருகிறீர்கள். 4-5 முறை நான் விழித்து எழுந்து பின்பு படுத்தாலும் நீங்கள் அன்று காலை 5 மணி வரை நீங்கள் அதே உடையுடனே கனவில் வந்து என்னுடன் அனைத்து இடங்களுக்கும் வருகிறீர்கள். ஐயா, கொஞ்சம் விளக்கம் தாருங்கள். கன்னி தெய்வம் துணை, ரூபினிசா லைசால் அத்தைகளும் துணை என்று கூறியிருக்கிறார்கள் ராமநாதபுரத்திலிருந்து முனியசாமி அவர்கள். ஐயா, இது கன்னி தெய்வங்களின் ஒரு காட்சிதான். உங்கள் வீட்டில் எத்தனை கன்னி தெய்வங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரியவில்லை என்றாலும் அதை நாம் கண்டுபிடித்து விடலாம். இருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்த தெய்வத்தை முதலில் வழிபடுங்கள். அது ஒரு கன்னி தெய்வமாக இருந்தாலும் சரி, 2 கன்னி தெய்வமாக இருந்தாலும் சரி. தெரியாத தெய்வங்களை பின்பு அந்த கன்னி தெய்வங்கள் காட்டி தருவார்கள். அதற்கப்புறம் அவர்களுக்கு நாம் வழிபாடு நடத்திவிடலாம். ஆகவே உங்கள் தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். அப்படி எடுத்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி. நல்லபடியாக அவர்களை வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களிடத்திலே நான் பேசுவேன். உங்கள் ஃபோன் நம்பர் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோனில் உங்களுக்கு இன்னும் விரிவாக விளக்கமாக நிறைய விஷயங்களை பேசுவோம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்தது நாகமுத்து என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். ஐயா, என் வீடு பூஜை கபோர்டில் ஒரு ஓரமாக கன்னிக்கு விளக்கு ஏற்றலாமா? வேறிடத்தில் வசதி இல்லை ஐயா, தயவு செய்து பதில் தாருங்கள், பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அம்மா, உங்கள் வீடு சொந்த வீடு தானா, வாடகை வீடு தானா? முறைப்படி எடுத்து வழிபட போகிறீர்களா, இல்லையெனில் தற்சமயத்திற்கு கன்னியை சாதாரணமாக வணங்க நினைத்திருக்கிறீர்களா என்பதை கூறுங்கள். சாதாரணமாக வணங்க நினைத்திருந்தால் தாராளமாக அந்த கபோர்டில் வைத்து வழிபடுங்கள். முறைப்படி எடுத்து வழிபடுவதாக இருந்தால் அதை யோசித்து நிதானமாக எடுக்கக்கூடிய இடத்தில் எடுப்போம். ஏனென்றால் எடுத்த பிறகு அதை ஒன்றுமே செய்ய முடியாது. எடுத்தது தான். எடுக்கவில்லை என்றால் எடுக்கவில்லை தான். மகிழ்ச்சி உறவை. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிப்போம். கன்னிதாய்கள் துணை. என் கணவரின் தங்கை அம்மன் போட்டு இறந்தது. என் மகள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தது. அரை அடி உயரமுள்ள வெள்ளி விளக்குகள் வைத்து வழிபடலாமா? பதில் சொல்லுங்கள் ஐயா. 23 வருடங்கள் ஆகிவிட்டது. என் மகள் கன்னித்தாயின் தரிசனம் கிடைக்கவில்லை ஐயா. கிடைக்குமா ஐயா? பதில் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெள்ளி விளக்கில் ஏற்றலாம், பித்தளை விளக்கில் ஏற்றலாம், மண்சட்டி விளக்கில் கூட ஏற்றலாம். ஆனால் 4 முக விளக்காக இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த விளக்கில் ஏற்றக்கூடிய தகுதி இருக்கிறதோ அந்த விளக்கில் ஏற்றுங்கள். ஆனால் முறைப்படி அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள். அவ்வாறு கன்னி தெய்வத்தை எடுத்து நீங்கள் வழிபடும் பொழுது 100% உங்கள் குழந்தையின் குரலை நீங்கள் கேட்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் முறைப்படி எடுக்காத பட்சத்தில் அந்த தெய்வம் உங்களிடத்தில் வந்து பேசுமா என்றால் கனவில் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர நேரில் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே கன்னி தெய்வத்தை பெற்ற பிள்ளைகளெல்லாம் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுங்கள். திரும்ப திரும்ப நான் முறைப்படி எடுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய உழைப்பு வீணாகக்கூடாது. இந்த கன்னி தெய்வ சேனலை வந்து பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, இங்கு பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். நான் ஜெயிச்சிட்டேன் ஐயா என் வாழ்க்கையில். நான் கன்னி தெய்வத்தை நீங்கள் சொன்னது போல் வழிபட்டேன் ஐயா, இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன் ஐயா அப்படின்னு உங்களிடத்தில் இருந்தெல்லாம் எனக்கு பதில்கள் வர வேண்டும். அந்த பதில்களை எதிர்பார்த்துத்தான் இங்கே உழைத்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வரும் இந்த பதில்கள் என்று நேற்று ஒருவரிடத்திலே பேசினேன். அதை அடுத்த பதிவில் கூறுகிறேன்.
அவர்கள் கூறியதை கேட்கும் பொழுது மிகவும் ஆனந்தம் அடைந்தேன், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்பப்பா, எந்த ஒரு சந்தோஷம் எனக்கு! அப்படி சொல்ல வேண்டும், கன்னிவழி பிள்ளைகள் அப்படி என்னிடத்தில் கூற வேண்டும். அதை அடுத்த பதிவில் கூறுகிறேன் அன்பு பிள்ளைகளே. அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று விடைபெறுகிறேன் அன்பு பிள்ளைகளே.